தமிழக வெற்றிக் கழகத்தை மற்றொரு திராவிட இயக்கமாகவே பார்ப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சி கருவேப்பிலான் ரயில்வே கேட் மற்றும் திருவப்பூர் ரயில்வே கேட் ஆகிய இரண்டு பகுதிகளிலும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் துரை வைகோ கலந்து கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரயில்வே மேம்பாலங்கள் பணிகளுக்கு விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்று கூறினார். திமுக, அதிமுக போன்ற தாவேகாவும் திராவிட இயக்கம் இருப்பதாகவும் தாவேகா வெற்றி பெற்றுள்ளது தமிழகத்திற்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். மதிமுக தற்போது வரை திமுகவுடன் கூட்டணியில் உள்ளது. கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசித்து உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் துரை வைகோ தெரிவித்தார். தாவேகா ஒரு திராவிட இயக்கமாக தான் நான் பார்க்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் பெரியாரை பற்றியும் பேசுகிறாரு, அண்ணா பற்றியும் பேசுகிறார், பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை பற்றியும் பேசியிருக்கிறாரு. சமூக நீதியின் அடிப்படையில், சமத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, மற்ற அந்த இயக்க நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தாவேகா ஒரு திராவிட இயக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட இயக்கம் தான் நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நான் நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மதவாத இயக்கம் வர்றதை விட இன்னொரு திராவிட இயக்கம் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். நான்